விநாயகன் 2 மாண்பு உறுப்பினர் முனைவர் கணேஷ்குமார் அவர்கள். மாண்பு மருத்துவம் மற்றும் மருத்துவக் கல்வி மற்றும் மக்கள் நலத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கேள்வி: செஞ்சி தொகுதி செஞ்சி பேரூராட்சியில் அமைந்துள்ள அரசு மகப்பேறு மருத்துவமனைக்கு போதிய நவீன உபகரணங்களை விரைந்து வழங்க அரசு முன்வருமா? ஆமெனில் எப்பொழுது? கேள்விக்கான பதில்: நிச்சயம் வழங்குவதற்கான அனைத்து முயற்சிகளும் நம்ம அரசு மேற்கொண்டு வருகிறது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அரசு வட்ட மருத்துவமனை 106 படுக்கை வசதிகளுடன் செயல்பட்டு வருகிறது. செஞ்சி அரசு வட்ட மருத்துவமனைக்கு 17 மருத்துவர் பணியிடங்கள் ஒப்பளிக்கப்பட்டு 17 மருத்துவர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். 18 செவிலியர் பணியிடங்கள் ஒப்பளிக்கப்பட்டு 18 செவிலியர்களும் பணிபுரிந்து வருகின்றனர். இம்மருத்துவமனையை வலுப்படுத்தும் வகையில் ரூபாய் 5 கோடி செலவில் கூடுதல் கட்டிடம் மற்றும் 75 லட்சம் செலவில் பாயில்ஸ் அப்பரேட்டஸ், சிடிஜி மிஷின், டிஃபிப்ரிலேட்டர், இசிஜி மிஷின், ஃபீட்டல் டாப்ளர், மொபைல் எக்ஸ்ரே, மல்டிபேரா மானிட்டர் போன்ற மருத்துவ உபகரணங்களை வழங்குவதற்கு நிதி ஒப்பளிக்கப்பட்டு மருத்துவ சேவை கழகத்தின் மூலமாக கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது என்பதை நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மருத்துவ பயனாளர்களின் நலன் கருதி இம்மருத்துவமனைக்கு சியாம் கருவி மற்றும் அனஸ்தீசியா ஒர்க் ஸ்டேஷன் போன்ற நவீன மருத்துவ உபகரணங்களையும் விரைவில் வழங்குவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் கணேஷ்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முதலில் நான் மாண்புமிகு அமைச்சர்களுக்கு நன்றி சொல்வதற்கு கடமைப்பட்டு இருக்கின்றேன். ஏனென்றால் இந்த கேள்வி நான் சட்டமன்ற உறுப்பினரான முதல் கூட்டத்தொடரிலே எழுப்பினேன். அப்பொழுது என் மனதில் இருந்தது என்னவென்று சொன்னால், கடந்த ஆட்சி காலத்தில் ஒரு நல்ல மகப்பேறுக்கென்று ஒரு தனி கட்டிடம் கட்டப்பட்டு அந்த ஆபரேஷன் தியேட்டர் நடைமுறைக்கு வராமல் இருந்தது. அதற்கு பிறகு நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் மதிப்புக்கு மரியாதைக்குரிய அண்ணன் ஆனந்தன் அவர்கள் ரிவ்யூ மீட்டிங் வந்தபொழுது அவரிடம் ஒரே ஒரு கோரிக்கை தான் வைத்தேன். கோரிக்கை வைத்த மறுநொடியே அங்க இருக்கக்கூடிய டிஎம் எல்லாரும் அனைவருக்கும் கூப்பிட்டு சொன்னதனுடைய விரைவில் ஒரு 10 நாளைக்கு முன்பாக அந்த ஆபரேஷன் தியேட்டர் முழு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டு சிசேரியன் எல்லாம் இன்னைக்கு மிக சிறப்பாக செஞ்சி மருத்துவமனையில் நடைபெற்று இருப்பதற்காக மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சருக்கும் நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சருக்கும் முதலில் நன்றி கடனோட நன்றி தெரிவித்துக் கொண்டு, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சொன்னது போல செஞ்சி மருத்துவமனை என்பது தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கக்கூடிய மருத்துவமனை. அதிகமான ஆக்சிடென்ட்ஸ் நடக்கக்கூடிய இடம். ஆர்த்தோ ஆபரேஷன்ஸ் என்பது நிறைய, அதனால 2 ஆர்த்தோ பொசிஷன்ஸ் போடப்பட்டு நிறைய அறுவை சிகிச்சைகள் நடைபெற்று வருகிறது. அந்த ஆர்த்தோ ஆபரேஷன்ஸுக்கு தேவையான அந்த சியாம் கருவி என்பது மிக விரைவில் வழங்குவதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன்வர வேண்டும். அதே போல் அனஸ்தீசியா ஒர்க் ஸ்டேஷன் அது மட்டும் ஏதோ இன்னும் கொள்முதல் லிஸ்ட்ல இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு மெடிக்கல் ஆபிசர் மூலமாக தெரிய வந்தது. ஏன்னா அந்த அனஸ்தீசியா ஒர்க் ஸ்டேஷன் நம்ம சிசேரியன் ஆபரேஷன் போன்ற விஷயங்களுக்கு எல்லாம் ரொம்ப மிக அவசியமாக இருக்கிறது. அதையும் வழங்க வேண்டும் என்று கேட்டு, கூடுதலாக கட்டிடம், ஒரு கட்டிடம் 100 படுக்கைகள் கொண்ட கட்டிடம் அங்க வேணும். ஏன்னா இருக்கிறதுனால ஆல்ரெடி இருக்கிற ஒரு பழைய கட்டிடம் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் சொன்ன மாதிரி பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து சீல் வச்சுட்டாங்க. அது இதுக்கப்புறம் பயன்படுத்தக்கூடாது, யாரும் உள்ள நுழையக்கூடாது, இடிந்து விழக்கூடிய சூழ்நிலையில் இருக்குன்னு சீல் வச்சுட்டாங்க. அதற்கு பக்கத்திலேயே இடம் இருக்கிறது. அடுக்குமாடி ஒரு 100 படுக்கைகள் கொண்ட 2 அடுக்கு கொண்ட ஒரு கட்டிடத்தை வழங்கி அதில் சிடி ஸ்கேன் வசதியை ஏற்படுத்தி தருவதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன்வர வேண்டும் என்று வருவாரா என்பதை அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் கேட்பதற்கு முன்னாலே நம்ம சொன்னோம், சியாம் அந்த கருவியும் அனஸ்தீசியா ஒர்க் ஸ்டேஷனும் வழங்குவதற்கான முயற்சிகள் ஏற்கனவே எடுத்துட்டு இருந்துட்டு இருக்கோம். கூடிய விரைவில் அது அதற்கு கிடைக்கும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அப்புறம் கூடுதல் கட்டடம் கேட்டாங்க. ஏற்கனவே செஞ்சு அந்த வட்ட மருத்துவமனையில் 106 படுக்கை வசதி இருக்கு. அதோடைய பெட் ஆக்குபன்சி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 82 விழுக்காடு தான் இருக்கு. கண்டிப்பா தேவையை நம்ம ஆய்வு செஞ்சு படிப்படியாக நம்ம அந்த மருத்துவமனை உட்கட்டமைப்பை மேம்படுத்தக்கூடிய வசதி ஏற்பாடுகள் நம்ம செய்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கணேஷ்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அது ஆக்குபன்சி ரேட்ன்றதை பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்க போதுமான இல்லாதனால முண்டியம்பாக்கம் ஹாஸ்பிட்டலுக்கு ரெஃபரல் ரேட் கொஞ்சம் நிறைய இருக்கு. நம்ம கிட்ட இங்க பொசிஷன்ஸ் இருக்கு. எனவே கூடுதல் கட்டிடம் என்பது ரொம்ப அவசியம். ஏன்னா 2011 நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது கட்டப்பட்டதுதான் கடைசி பில்டிங். அதுக்கப்புறம் மகப்பேருக்கு என்று கட்டினாங்களே தவிர ஜெனரல் ஹாஸ்பிட்டலுக்கு கூடுதல் கட்டிடம் நம்ம கட்டல. நான் என் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் கட்டப்பட்ட நிதி தான் ஜெனரல் ஹாஸ்பிட்டலுக்கு இருக்கக்கூடிய கடைசி இது. மேலும் கூடுதலாக அந்த மருந்து ஆளுநர்கள் போஸ்டிங் என்பது 2 போஸ்டிங்ல ஒன்னு டெபுடேஷன்லயே இருக்கிறதுனால அங்க வரமாட்டாங்க.
அதில் ஒரு போஸ்டிங் இருக்கிறது அவரால் உண்மையிலேயே அவரால் பணி செய்ய முடியவில்லை. அதை நிரந்தர பணியாக 2 போஸ்டிங்கும் செய்து தர வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு 100 சப்சென்டர்ஸ் இந்த ஆண்டில் வழங்கப்படும் என்று அறிவிப்புல கொடுத்தீங்க. என் தொகுதியில் கிட்டத்தட்ட எந்த இடத்துலயுமே சப்சென்டர்ஸ்க்கு பில்டிங் இல்லை. ஏன்னா போன ஆட்சி காலத்தில் இடிச்சிட்டாங்க. எல்லாம் அங்கங்க வாடகை இடத்துலயும் பஞ்சாயத்து இடத்துலயும் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சப்சென்டர்ஸுக்கு கூடுதலாக பில்டிங் கட்டி தருவதற்கு அமைச்சர் அவர்கள் முன்வர வேண்டும் என்று கேட்டு அமர்கிறேன். மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள். மன்மு பேரவைத் தலைவர் அவர்களே, மன்மு உறுப்பினர் குறிப்பிட்டதை அங்க ஏற்கனவே 106 படுக்கை வசதிகள் கொண்ட மருத்துவமனை இருக்கு. பெட் ஆக்குபன்சி பாத்தீங்கன்னா 82, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இல்ல அதான் 82 விழுக்காடு தான் இப்போடைய பயன்பாட்டில் இருக்கு. நம்ம தேவையை கண்டிப்பா கருத்தில் கொண்டு அது ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு தேவை ஏற்பட்டால் கண்டிப்பா படிப்படியாக உயர்த்தப்படும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மருந்தாளர்கள் பத்தி கேட்டீங்க. இப்ப இந்த நம்ம பட்ஜெட் அறிவிப்பிலே நம்ம சொல்லியிருக்கோம், கூடுதல் மருந்தாளர்கள் பணி ஆணையை நம்ம கொடுக்க போறோம். கண்டிப்பாக அதை பூர்த்தியும் செய்ய போறோம். சப்சென்டர் சொல்லியிருக்கீங்க, நம்ம 100 சப்சென்டர் நம்ம கட்ட போறோம். அது கண்டிப்பாக செஞ்சி தொகுதியிலும் நம்ம ஏற்படுத்தி தர நம்ம முயற்சி எடுப்போம். நன்றி. நன்றி. உறுப்பினர் விஜயகுமார், கும்படிப்பூண்டி தொகுதி. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களுக்கு, கும்மிடிப்பூண்டி தொகுதியில் தொழிற்சாலைகள் நிறைந்த பகுதி என்பதால் அங்கு காற்று மாசுபாடு அடைந்து சிறுநீர் பாதிப்பு மற்றும் கேன்சர் அதிகமான நோயாளிகள் இருப்பதால் அங்கே உள்ள அரசு மருத்துவமனைகள் போதிய வசதி இல்லாமல் இருப்பதால் எங்களுக்கு சிறுநீர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு டயாலிசிஸ் செய்வதற்கு 2 மிஷின்கள் மட்டும் உள்ளது. அதனை உயர்த்தி ஒரு 6 மிஷன்களாக அளிக்கும்படி பேரவைத் தலைவர்களுக்கு இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் கேன்சர் பேஷண்ட் அதிகமாக உள்ளதால் அங்கே போதிய மருத்துவர்கள் இல்லை. அவர்களை உயர்த்தி சுமார் 100 படுக்கைகள் உள்ள மருத்துவமனையாக உயர்த்தி தருமாறு இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர். மன்மு பேரவைத் தலைவர் அவர்களே, மன்மு உறுப்பினர் அவர்களுடைய கோரிக்கையை நாம் ஆய்வு செய்து கண்டிப்பாக டயாலிசிஸ் அந்த கருவிகள் தேவைப்பட்டால் கண்டிப்பாக கூடுதலாக கொடுக்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. உறுப்பினர் டாக்டர் லட்சுமணன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழகத்தில் விரைந்து பரவி வரும் H1N1 காய்ச்சலை கட்டுப்படுத்த முதியவர்கள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்காவது தடுப்பூசி போடும் திட்டம் அரசிடம் உள்ளதா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர். மன்மு பேரவைத் தலைவர் அவர்களே, H1N1 அந்த பன்றி காய்ச்சல் என்று சொல்லப்படுகிற ஃப்ளூ என்று சொல்லப்படுகிற அந்த காய்ச்சல் கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. மக்கள் அச்சப்பட தேவையில்லை. பாத்தீங்கன்னா சென்ற ஆண்டுல பாத்தீங்கன்னா முதல் 4 மாதங்கள்ல அதிகமா இருந்தது. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல். இந்த ஆண்டு மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்ல கொஞ்சம் அதிகமா இருக்கு. இருந்தாலும் அது கட்டுக்குள்ள தான் இருக்கு. நம்ம தொடர்ந்து நம்ம கண்காணிப்புல தான் இருக்கோம். அதாவது நீங்க மனு உறுப்பினர் சொன்னது போல முதியவர்கள் மற்றும் கர்ப்பிணிகள் அவங்கள தான் அதிகமாக பாதிக்கக்கூடிய அந்த நோய் இருக்கு. அதை ஆய்வு செஞ்சு தேவைப்பட்டால் கண்டிப்பாக அதை தடுப்பூசி போடுவதற்கான பணிகளை நாம் மேற்கொள்ளும். உறுப்பினர் ஜெகநாத் மிஸ்ரா அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2 மாதத்தில் எனது கோரிக்கையான இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுக்கு அவர் பிறந்த மண் தேனியிலே சுமார் 2.5 கோடி ரூபாய் மணிமண்டபம் கட்டித்தரப்படும் என அறிவித்த கேள்வி நேரத்தில் கேள்வி எந்த சப்ஜெக்ட்ல கேட்கணுமோ அதை கேளுங்க. சரிங்க. கம்பம் சட்டமன்ற தொகுதி வெள்ளையமாபுரம் அரசு கல்லர் பள்ளியில் உண்டு உறைவிட பள்ளியில் கூடுதல் வகுப்பறையும் உறுப்பினர் விடுதி ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல கேள்வி கேட்டிருக்கேன். அது குறித்து ஏதாவது உங்க தொகுதியை குறித்து மருத்துவமனையில் பிரச்சனை அதை மட்டும் கேளுங்க. மற்ற கேள்விகள் இடமில்லை. உறுப்பினர் கல்லானை. அன்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, புதூர் மற்றும் செல்லூர்ல கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர் உயர்த்தி கொடுத்ததற்கு தமிழக முதல்வருக்கும் அமைச்சருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுல இன்னொரு வேண்டுகோள் என்னன்னா, நம்மளோட அந்த செல்லூர்ல இருக்கிறதுல மருத்துவ பணியாளர்கள் மற்றும் செவிலியர்கள் பற்றாக்குறை இருக்கு. அதே நேரத்தில் உள்கட்டமைப்பு வசதிகளையும் கொஞ்சம் ஏற்படுத்தி தரணும். மழை நேரங்களில் அது ரொம்ப பாதிக்கப்படுற பகுதியா இருக்கு. எனவே அமைச்சர் அவர்கள் அதை கவனத்தில் கொண்டு அங்க பிரசவம் நடைபெறுவதற்கும் ஏதுவாக அனைத்து வசதிகளும் செய்து தருமாறு உங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர். மன்மு பேரவைத் தலைவர் அவர்களே, கூடுதல் செவிலியர் கேட்டிருக்காங்க. நம்ம
இந்த புதிதாக 1300 செவிலியர்களை நம்ம ஒப்பந்த அடிப்படையில் நம்ம அப்பாயின்ட் பண்ண போறோம். கண்டிப்பாக அங்க தேவையை கருத்தில் கொண்டு நம்ம அப்பாயின்ட் பண்ணுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் சபரி ஐங்கரன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தேனி மாவட்ட மருத்துவக் கல்லூரி போதிய இடவசதி குறைவாக இருக்கிறது. அதையும் மற்றும் செவிலியர்கள் மருத்துவர்கள் குறைபாடு இருக்கிறது. அதனால கொஞ்சம் அதை கவனமாக பார்த்து மக்களுக்கு பயன்பெறும் வகையில் இருக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு மக்கள் நலத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் கேட்டுக்கொண்டார். இந்த தொகுதி மட்டுமல்ல, அனைத்து தொகுதிகளுக்கும் நம்ம விரிவான ஆய்வை நம்ம மேற்கொள்ளவிருக்கிறோம். கண்டிப்பாக நம்ம இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிந்த பிறகு அனைத்து மாவட்டங்களும் நம்ம ஒரு டூர் ப்ரோக்ராம் பிளான் பண்ணி அனைத்து மாவட்டங்களில் உள்ள அனைத்து மருத்துவமனைகளும் என்னென்ன தேவை என்பதை ஆராய்ந்து அதற்கான எங்கெங்கெல்லாம் தேவை இருக்கோ அதற்கான உரிய நடவடிக்கை நம்ம மேற்கொள்வோம் என்பதை நான் சொல்ல. எஸ்பி வேலுமணி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கோவை அரசு மருத்துவமனையில் அவுட் பேஷண்ட் 6000 பேரும், அதே போல இன் பேஷண்ட் பார்த்தீங்கன்னா 1700 பேர். பெட்டு கொரோனா நேரத்தில் கழக அரசு அதிகமாகவே இருக்கு. ஆனால் அங்கே போதிய மருத்துவர்களும் செவிலியர்களும் குறைவாக இருக்கிறார்கள். அதே போல பார்த்தீங்கன்னா இறுதி அறுவை சிகிச்சை, அதே போல சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை, பிளாஸ்டிக் சர்ஜரி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்முடைய கழக ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சி கொண்டு வந்தோம். லிவர் டிரான்ஸ்பிளான்ட் மட்டும் அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. அதை உடனடியாக செய்ய அரசு முன்வர வேண்டும். அதே போல கூடுதலாக மருத்துவர்களும் செவிலியர்களும் கண்டிப்பாக நியமிக்க வேண்டும் என்று பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு மக்கள் நலத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் கூறியதை போல இப்ப உயர் சிறப்பு மருத்துவர்கள், அதாவது சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவரோட பற்றாக்குறை இருக்கு. கண்டிப்பா அரசு மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம ஜெர்னலிஸ்ட், எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ், அப்புறம் எம்டி, எம்எஸ் போன்ற பிஜி டாக்டர்ஸ் இருக்காங்க. சூப்பர் ஸ்பெஷாலிட்டியோட கூடிய பணியிடங்கள் நம்ம உருவாக்கல இத்தனை வருஷம். நம்ம முதல் முறையாக இப்ப 284 உயர் சிறப்பு மருத்துவர்கள் பணியிடங்கள் நம்ம உருவாக்கி இருக்கிறோம். கண்டிப்பாக கார்டியாலஜி, நெஃப்ராலஜி போன்ற டாக்டர்ஸோட நம்ம அப்பாயின்ட் பண்ணுவோம். அப்புறம் கூடுதல் செவிலியர்களும் கேட்டிருக்கீங்க. நம்ம கண்டிப்பா தேவையை கருத்தில் கொண்டு நம்ம அதற்கு வழங்குவோம். அப்புறம் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் வசதியை கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா அதை ஆய்வு மேற்கொண்டு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்க அனைத்து முயற்சிகளும் நம்ம எடுப்போம். நன்றி. மாண்புமிகு சீனிவாச சேதுபதி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் திருப்பத்தூர் பேரூராட்சி அமைந்துள்ள அரசு மருத்துவமனையில் ஐசியூ ஃபெசிலிட்டி மற்றும் சிங்கம்னாரி அரசு மருத்துவமனையில் ஐசியூ ஃபெசிலிட்டி செய்து தருமாறு தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். மாண்புமிகு மக்கள் நலத்துறை அமைச்சர் அவர்கள். ஏற்கனவே மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஏற்கனவே அரசியல் கவனத்தில் இருக்கு. இதற்கான தேவையை நம்ம விரைவில் பூர்த்தி செய்வோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் கோ ஹரி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கு நன்றி. திருத்தணி அரசு தலைமை மருத்துவமனை தரம் உயர்த்தப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. ஆனால் அங்கே எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுப்பதற்கு உண்டான வசதி இல்லை. எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுப்பதற்கு என்று சொன்னால் பள்ளிப்பட்டிலிருந்து திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியுள்ளது. சுமார் 100 கிலோமீட்டர் செல்ல வேண்டியுள்ளதால் திருத்தணி அரசு தலைமை மருத்துவமனையில் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுப்பதற்கு உண்டான நடவடிக்கையை மாண்புமிகு அமைச்சர் செய்வாரா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்பு உறுப்பினர் மாண்பு மக்கள் நலத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருத்தணி அரசு மருத்துவமனையில் எம்ஆர்ஐ ஸ்கேன் வசதி கேட்டிருக்காரு. பக்கத்தில் திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் எம்ஆர்ஐ ஸ்கேன் வசதி இருக்கு. நம்ம எத்தனை பயனாளிகள் அங்கே தேவைப்படும் என்பதை ஆராய்ந்து அதற்கான முயற்சிகளை நம்ம மேற்கொள்வோம். நன்றி.